நம்ம வீட்டு குழந்தைக்கு எந்த மாதிரியான புத்தகங்கள் வாங்கி கொடுக்க ஆசைப்படுறீங்க? சயின்ஸ் பேஸ்ட், நாவல் பேஸ்ட், ஸ்டோரி பேஸ்ட், நாலேஜ் பேஸ்ட், ஃபிக்ஷன் பேஸ்ட், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் அடுத்ததாக நம்ம கிட்ஸ் பேஸ்டில் சில விஷயங்களை உள்ளே கொண்டு வர போகிறோம். கிட்ஸ் பேஸ்டியை ஸ்டார்ட் பண்ணது காசு சம்பாதிக்கிறதுக்கு அப்படிங்கிறது கிடையாது. எகைன் நான் உறுதிப்படுத்திக்கிறேன். ஏன்னா சில நண்பர்களுடைய கமெண்ட்ஸ் கொஞ்சம் நெருடலாக இருக்குது. காசு சம்பாதிக்கிறதுக்கு நீ இப்படி கிட்ஸ் பெஸ்டி ஸ்டார்ட் பண்ணியா, எங்கள் காசு உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்கிறது. உங்கள் காசு எனக்கு வேண்டாம், நீங்கள் கிட்ஸ் பெஸ்டியில் தான் வாங்கணும்னு நான் சொல்லவும் மாட்டேன். நம்ம வீட்டு குழந்தைக்கு, என் வீட்டு குழந்தைக்கு நான் வாங்கி கொடுக்கும்போது இவ்வளோ விலையாக இருக்குது, அதை பாதியாக கொடுக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வியில் தொடங்கியது தான் கிட்ஸ் பெஸ்டி. காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றுக்கு 2 வீடியோ போட்டால் போதும், ஈஸியாக இனியால் அதை விட கூடுதலான ஆயிரங்கள் இங்கே சம்பாதிக்க முடியும். அடுத்த ஒரு விஷயம், இது கெட்ட பேரை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு இ-காமர்ஸ் வச்சு ரன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்கிறதும், இது எத்தனையோ இ-காமர்ஸ் ஜாம்பவான்கள் வந்து போன இடம் அப்படிங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் ஒரு யூடியூபராக ஒரு இ-காமர்ஸ் ரன் பண்ணும்போது எவ்வளோ பெரிய கெட்ட எண்ணங்கள் வரும், பல நபர்களுக்கும் அதை ஒரு தப்பான நெகட்டிவாக அடிக்கிறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது, எவ்வளோ பேர் இதை தப்பாக பேசுவாங்க, இது எல்லாத்தையுமே யோசித்த பிறகு தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். அதனால் 1-2 கமெண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு 20-30 செகண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அதன் பிறகு அந்த வீடியோ முடிந்த பிறகு தான் நம்ம என்ன போட்டிருக்கோம் கிட்ஸ் பெஸ்டியில் அப்படின்னு சொல்கிறேன். நன்றி வனத்துக்கு பிறகு தான் சொல்லுவேன். ஸோ உங்களுடைய வீடியோ வியூபிலிட்டி எந்த விதத்திலும் அது பாதிக்க போகிறது கிடையாது. முதல் 20-30 செகண்டு நீங்கள் 3 டேப்பு தான், ஜஸ்ட்டு 3 டேப் மட்டும் பண்ணால் போதும், ஸ்கிப் ஆயிரும். அதையும் எடுத்து நான் ஏதாவது செய்ய முடியும்னா கண்டிப்பாக நான் செய்கிறேன். ஒரு 10 செகண்ட் 15 செகண்டில் அதை சொல்லி அடுத்த வீடியோக்கு கடைசியில் என்னால் செய்ய முடியும்னா அதையும் நான் செய்கிறேன். பட் காசுக்காக இது தொடங்கினேன்னு சொல்லி இதுக்கான எய்மை கொச்சப்படுத்துறது எனக்கு அவ்வளோ நல்லா படலை. ஓப்பனாக தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். கிட்ஸ் பெஸ்டி தொடங்குனது டாய் விற்கிறதுக்கோ இல்லாட்டி அந்த விஷயத்துக்கெலாம் கிடையாது. இந்த புக்ஸ் கொண்டு வந்திருக்கோம், நாலேஜபிள் புக்ஸ், தமிழ் புக்ஸ் வரும். அதன் பிறகு எண்ணெய்னா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எங்கேயுமே லாபம் கிடைக்காத பொருளியா அதெல்லாம் லாபத்துக்கு விற்க முடியாது. ஆனால் குழந்தைக்கு, எங்கள் வீட்டு குழந்தைக்கு நாங்கள் எங்கள் செக்கில் ஆட்டின நெய்யை இல்லாட்டி அந்த எண்ணெயை கொடுக்கும்போது அது உடம்பு நல்லா இருக்கும், பலப்படும், அட்லீஸ்ட் ஒரு 10-20 வருஷம் எக்ஸ்ட்ராவாக வாழ்ந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு சொசைட்டி மேலே இருக்கக்கூடிய ஒரு கன்சர்ன் தான். நீங்கள் எப்படி என்னை நல்லா பார்த்துக்கிறீங்க, நாங்களும் உங்களை நல்லா பார்த்துக்கணுங்கிற அந்த எண்ணம் தானே தவிர, இங்கே காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு யூடியூப்பை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். 1-2 வீடியோ போட்டால் எக்ஸ்ட்ராவாக காசு சம்பாதிக்கலாம். என் எய்ம் அது கிடையாது. நான் அதுலேருந்து காசுங்கிறத இப்போ நான் கன்சர்னாக பார்க்குறது கூட கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போரில் புதுசாக ஜெர்மனி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, வேர்ல்டு மோஸ்ட் ஒரு ஹாவிட்சர் அப்படிங்கிறத உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க. வேறு லெவல்யா, அது என்ன ஹாவிட்சர்ஸ் 2025 ஏப்ரலில் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்களே, அதுதானா அப்படின்னு பார்த்தா அதுதாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ப்ளஸ் ரஷ்யா உக்ரைன் போரில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். டிபி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? RCH 155 ஹாவிட்சர், 4 வீல் இருக்கக்கூடிய ஒரு ஹாவிட்சர்ஸ், போயிட்டே இருக்கும்போதே ஷூட் பண்ண முடியும். வெறும் 2 நபர்கள் மட்டும் இருந்தால் போதும் இந்த ஹாவிட்சர்ஸை ரன் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கு. வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹாவிட்சர்ஸ் தான் இந்த RCH 155 ஹாவிட்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஹாவிட்சர்ஸை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போன வருஷமே ஜெர்மனி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜெர்மனியில் சில அரசியல் பிரச்சனைகளும் சில பட்ஜெட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்துச்சு பார்த்தீங்களா. அதனால் அதிகமான ஆயுதங்களை யாருக்கு கொடுக்க முடியலை, உக்ரைனுக்கு கொடுக்க முடியலை. அதையெல்லாம் தாண்டி இப்போ புதுசாக இந்த ஹாவிட்சர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் களமிறக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஜெர்மனி. இத்தோடி மட்டும் நிறுத்தாமல் இன்னும் முக்கியமான சில ஆயுதங்களையும் நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் அட்வான்ஸ்டு வீல்டு ஹாவிட்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த RCH 155 ஹாவிட்சர்ஸ் அப்படிங்கிறத ஜெர்மனி 54 அப்படிங்கிற அந்த கவுண்டை தான் உக்ரைனுக்கு கொடுப்பதாக உறுதி கொடுத்திருந்தார்கள். அதில் சில ஹாவிட்சர்ஸ் அப்படிங்கிறத இன்றைக்கி டெலிவரி பண்ணியிருக்கோம். சீக்கிரமாக மீதம் இருப்பதையும் நாங்கள் உக்ரைனுக்கு கொடுத்து விடுவோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே நிறைய ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான கமிட்மெண்ட்ஸை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நாடு ஜெர்மனி தான். அது மட்டும் இல்லாமல் 6 IRIS-T ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இன்னும் முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே ஜெர்மனி கொடுப்பதற்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இப்போ ஜெர்மனி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க, அமெரிக்கா போனாலும் பரவாயில்லை, உக்ரைனை எங்களால் பாதுகாக்க முடியும். இதோ அதற்கான எக்ஸாம்பிள் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ ஜெர்மனியினுடைய இந்த ஆசை, ஐரோப்பாவில் உக்ரைனை பாதுகாப்பதற்கு எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி இந்த உலகத்துக்கு சொல்ல விரும்புகிறார்கள். இன்றைக்கி பிரிட்டன் கூட யூகே சொல்கிறாங்க, ஏஐனுடைய அசுர வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாடாக யூகே இருக்கணும், யூகே தான் உலக நாடுகளுக்கு எல்லாருக்கும் முன்னோடியாக ஏஐயில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு நாடு,
உக்ரைனை பாதுகாப்பதற்கு இன்னொரு நாடு, வல்லரசு பதவிக்கு ஒரு நாடு, ஒட்டுமொத்தமான நேட்டோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நாடு, இப்படின்னு சொல்லி பல நாடுகளுக்கு பல கனவுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. ஒட்டோமன் பேரரசுக்காக துருக்கி, போர்ஷியாவுக்காக ஈரான், ஒட்டுமொத்த அரபுலகத்துக்காக சவுதி அரேபியா, அரபுலகத்தினுடைய மாமா மச்சானாக கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட நாடுகள், அந்த நாடுகளுடைய உலக அரசியல் அப்படிங்கிறது தான் பல பதிவுகளில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போது மறுபடியும் நம்ம கவனிக்கப்பட வேண்டியது ஜெர்மனியினுடைய இந்த ஆசை தான். லெப்பர்டு பீரங்கிலிருந்து மார்டர் இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் வர ஜெர்மனியுடைய லிஸ்ட்டில் இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுசாக ரஷ்யாவுக்கு எதிராக ஆயில் சாங்ஷன் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க மேற்குலக நாடுகள். இந்த ஆயில் சாங்ஷனால் ரஷ்யாவுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கான்னு கேட்டால் பாதிப்புகள் இருக்கும். ஆல்ரெடி உக்ரைன் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடுடன் இருந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஸ்லோவேக்கியாவினுடைய முகத்திரையை கிழித்திருக்கிறார்கள். ஸ்லோவேக்கியா ரஷ்யாவிடமிருந்து வரக்கூடிய கேஸை ஐரோப்பாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ உக்ரைன் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த கேஸ் பைப்லைனுக்கான டைம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. அதை நிப்பாட்டினதோடு மட்டும் இல்லாமல் ஸ்லோவோக்கியா கண்டிப்பாக ரஷ்யாவிடம் கேட்பாங்க, எனக்கு கேஸ் வேணும், அதற்கு வேறு வழி இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க, அதற்கு மாற்று வழிகள் ஏதாவது இருக்காங்கிறத ஆலோசிப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பிளாக் பண்ணணும்னு சொல்லி தொடர்ச்சியாக பல இடங்களையும் பல பைப்லைனையும் பிளாக் பண்ணியிருந்தாங்க உக்ரைன். அதே மாதிரி இப்போ மறுபடியும் ரஷ்யாவினுடைய முக்கியமான இடங்கள், அதுவும் அவங்களுடைய பைப்லைன், அவங்களுடைய இயற்கை எரிவாயு, அவங்களுடைய பெட்ரோலியம் ரிஃபைனிங், இந்த இடத்த டார்கெட் பண்ணியிருக்காங்க உக்ரைன். அப்போ சில இடங்களை இன்றைக்கி கேஸ்ப்ரோம் கூட ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க, உக்ரைனுடைய சில ட்ரோன் 9 ட்ரோன் அப்படிங்கிறது இங்கே தாக்குதலுக்காக வந்தது, எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை அழிச்சிட்டாங்க. பட் அதுலேருந்து விழுந்த ஒரு டெப்ரி அப்படிங்கிறது எங்களுடைய கேஸ் மீட்டரிங் செக்ஷனில் விழுந்து அது கொஞ்சம் ஒர்க் இல்லாமல் போயிடுச்சு. அதை இப்போ நாங்கள் சரி பண்ணிட்டோம். கேஸ்ப்ரோம் அறிவிச்சிருக்காங்க, அந்த கேஸ் மீட்டரிங் ஸ்டேஷனில் இப்போ பராமரிப்பு வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதே மாதிரியே உக்ரைன் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் யூரோப்புக்கு எங்களால் மறுபடியும் கொஞ்சோண்டு அளவு கூட கேஸ் கொடுக்க முடியாது, கொஞ்சமாக உக்ரைனுக்கான அந்த ஒரு எச்சரிக்கையை நீங்களே கொடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தேவையான அறிவுரையும் கொடுத்து நாங்கள் அடுத்தா நாங்கள் என்ன செய்வோம் அப்படிங்கிற மெசேஜையும் இந்த கேஸ்ப்ரோம் அப்படிங்கிற நிறுவனம் கொடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய பஞ்சாயத்தாக ஓடிட்டு இருக்கிறது கிரீன்லாந்து பஞ்சாயத்து தான். அப்போ ஜேடி வான்ஸ், ட்ரம்ப் அவர்களுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக பதவியேற்கக்கூடிய ஜேடி வான்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் மிலிட்ரியாக ஏவி தான், எங்களுடைய இராணுவத்தை வச்சு தான் கிரீன்லாண்டை பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி கிரீன்லாண்டுக்கும் எங்களுக்கும் பெரிய ஒரு வரலாற்று தொடர்புலாம் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையில்லாமல் பேச்சுவார்த்தை வழியாகவே நாங்கள் கிரீன்லாண்டை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரீன்லாண்டை வாங்குறாங்க அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிரான செயல். ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லிட்டாங்க, எங்களுடைய பார்டரை யாரும் ஆல்டர் பண்ண முடியாது, எங்களுடைய ஒரு இடத்தை இது என்னுடைய இடம் தான் அப்படின்னு சொல்லி ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது, அது அமெரிக்காவாக இருந்தாலுமே நாங்கள் எதிர்ப்போம் அப்படிலாம் சொன்னாங்கல்ல. இன்றைக்கி ஜேடி வான்ஸ் அவர்கள் சொல்லியிருப்பது என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் சொன்னாலே அவங்க கொடுத்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்கிறது எந்த மாதிரியான கருத்துக்கள்னு தெரியலை. ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்த உடனே கிரீன்லாண்டுக்கு பஞ்சாயத்து பெரிய ஒரு பஞ்சாயத்தாக இருக்க போகுது. கேஸ்ப்ரோம் நிறுவனம் தான் இங்கே ரஷ்யாவிடமிருந்து ஆயிலாக இருக்கட்டும் இல்லாட்டி கேஸாக இருக்கட்டும் கூடுதலாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அவங்களுடைய லாபம் எல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். எனவே கேஸ்ப்ரோம் நிறுவனம் அவங்களுடைய ஸ்டாஃப் 40% அங்கே வேலையாட்கள் அப்படிங்கிறவங்கள வேலை நீக்கம் செய்ய போகிறாங்களாம். ஸோ 40% லே ஆஃப் அப்படிங்கிறத இப்போ கேஸ்ப்ரோம் அறிவித்தார்கள் என்றால் அது நிச்சயமாக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கும் ஒரு பேனிக்கை ஏற்படுத்தும். நம்ம பொருளாதாரம் சரியில்லையா, முக்கியமான நிறுவனமாக இருக்கக்கூடிய கேஸ்ப்ரோம் நிறுவனமே அவங்களுடைய ஆட்களை வேலையை விட்டு தூக்குறாங்களே, ஸோ சம்திங் ராங் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி தென்கொரியாவிலிருந்து தான். தென்கொரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வடகொரிய இராணுவ வீரர்கள் அனுப்பப்பட்டு அவங்க ஒருவேளை போர்க்கைதிகளாக பிடிக்கப்படும் போது அவங்களே கொண்டுருவாங்க, சூசைட் பண்ணிக்கிடுவாங்க. இதை தான் வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க. எனவே வடகொரிய இராணுவ வீரர்களை போர்க்கைதிகளாக பிடிப்பது அப்படிங்கிறது இயலாத விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு 200க்கும் அதிகமான வடகொரிய இராணுவ வீரர்களை நாங்கள் கொன்று குவித்து விட்டோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க உக்ரைன். கர்ஸ்க் பகுதியில் தான் வடகொரிய இராணுவ வீரர்களை கொன்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று கூட ஒரு அப்டேட் நம்ம பார்த்தோம், ட்ரோன் அந்த வடகொரிய இராணுவ வீரர்கள் இறந்து கிடக்கக்கூடிய இடங்களை கண்டுபிடித்தது அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் ப்ளஸ் இன்றைக்கி கொஞ்சம் வடகொரிய இராணுவ வீரர்களை பிரிசனர் ஆஃப் வாராக போர் கைதியாக பிடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கைதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இது ஒரு ட்ரைனிங் செஷன் அப்படின்னு சொல்லி தான் ரஷ்யாவுக்குள்ள அனுப்புனாங்க, கீவுக்குலாம் அனுப்புனாங்க, இல்லாட்டி கர்ஸ்க் பகுதிக்கு அனுப்புனாங்க. இந்த மாதிரியான ட்ரைனிங் செஷனில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். பட் இந்த அளவுக்கு எல்லா நாடுகளும் எதிராக, பல நாடுகளுக்கு எதிராக நாங்கள் இங்கே போர் புரிவோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது, எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வடகொரிய இராணுவ வீரர்கள் பேசின வீடியோக்கள் எல்லாமே இன்றைக்கி உக்ரைனுடைய பல டெலிகிராம் சேனலில் ரிலீஸ் செய்யப்பட்டது. அப்போ இதெல்லாம் தாண்டி வடகொரியா, ரஷ்யா இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான்.
கடைசியாக வந்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் மற்றும் ரஷ்யா ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தை பற்றி நாளைக்கு தெளிவாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும், நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வீட்டு குழந்தைக்கு ஒரு லைப்ரரியை செட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த ஸ்பேஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கான புத்தகத்தை நான் தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எந்த மாதிரியான புத்தகங்கள் நம்ம வீட்டு குழந்தைக்கு வேணும் அப்படிங்கிறத கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.